ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். விருச்சிக ராசி அன்பர்களே, நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? சாதகமான அம்சங்கள் என்னென்ன, பாதகமான அம்சங்கள் ஏதாவது இருக்கிறதா, இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு எது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கான நல்ல பலன்கள் என்ன அப்படின்னா, செலவு பண்ண போகிறீங்க, நிறைய செலவு பண்ண போகிறீங்க, கடன் வாங்கி கூட செலவு பண்ண போகிறீங்க. இதுவா சுவாமி நல்ல பலன் அப்படின்னு கேட்டால், ஆமாம். அதாவது இந்த உலகத்தில் யார் அதிகமாக செலவு பண்ணுறாரோ அவருக்கு தான் அதிக பணம் வரும். யார் அதிகமாக செலவு பண்ணுறாரோ அவர் தான் சந்தோஷமாக இருப்பார். யார் அதிகமாக செலவு பண்ணுறாரோ அவர் தான் ஆரோக்கியமாக இருப்பார். யார் அதிக செலவு பண்ணுறாரோ அவர் பிரபல்யமாக இருப்பார். இப்படின்ற கணக்கெல்லாம் இருக்குது, சொல்லிட்டு போகலாம். எதை வச்சு சொல்கிறோம்? காலபுருஷ தத்துவத்தினுடைய 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் உச்சமடைவார். காலபுருஷ தத்துவத்திற்கு இந்த சுக்கிரன் யாருன்னு கேட்டால் 2ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதியாக வர்றார். 2ஆம் இடம் தனம். பணத்துக்கான ஒருத்தர் போய் உச்சம் பெறுறதே 12ல் தான். செலவு பண்ணால் தான் பணம் வரும். மணி மேக்ஸ் மணி. பணம் இருந்தால் பணம் சம்பாதிக்கலாம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பணத்தை கொண்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா அதுலேருந்து நிறைய பணம் வரும். பணத்தை கொண்டு பெரிய ஒரு வித்தையை, கல்வியை, இந்த காலத்தில் அப்படி இருக்குது, படித்தோம்னா பெரிய வேலை கிடைக்கும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அப்படியாக இந்த மாதம், நவம்பர் மாதம், விருச்சிக ராசி அன்பர்கள் செலவு செய்ய போகிறீங்க. அதனால் உங்களுக்கு வரவு வரும், அதனால் சந்தோஷம் வரும், அதனால் உங்களுக்கு பிரபல்ய யோகம் வரும். எதனாலன்னு கேட்டால், இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருக்கார். நம்ம இப்போ சுக்கிரன் தான் சொன்னோம். காலபுருஷனின் 12ஆம் வீட்டில் இருக்கும்போது உச்சமாகி அவங்கள பெரிய அளவுக்கு லக்ஸூரியஸான லைஃப் லீட் பண்ணனால எவ்வளோ செலவு பண்ணணும், இதை பண்ண வைப்பார். அப்போ அந்த சுக்கிரன் 12ல் இருக்கார். அப்புறம் ராசிக்குள்ளே வருவார். இது ஒன்று. ரெண்டாவது, சூரியன் 12ல் இருக்கார். அப்போ சூரியன் 12ல் இருக்காருன்னா அவர் யார்? உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதி, 10ஆம் அதிபதி. அப்போது சூரியன் 10ஆம் அதிபதியாக இருந்து 12ல் இருக்கிறதுனால அந்த கடமை, அந்த வேலை, அந்த கர்மா, அதை செஞ்சு நீங்கள் சம்பாரிச்சிங்க இல்லையா, அதை செலவு பண்ணுவீங்க. இப்போ சூரியன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் 8ல் இருக்காருன்னு ஒருத்தருக்கு வச்சுக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், தன்னுடைய செல்வத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலையை அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலே கிடையாது. ஏன்னா அடுத்து 8ல் சூரியன் இருக்கிறதுக்கான ராசிக்கான பலனையும் நம்ம சொல்லுவோம். அப்போது இது அப்படியே டைரெக்டாக அங்கே கிடையாது, பொதுவாக ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம். அப்போ சூரியன் 12ல் இருக்கார். 10ஆம் அதிபதியாக இருந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சம்பாரிச்சது செலவு பண்ணுறது. யாருக்கு? சூரியன் காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் அதிபதி, பிள்ளைகளுக்காக பண்ணுறது. சுக்கிரன் காலபுருஷ தத்துவத்தினுடைய 7ஆம் அதிபதி, மனைவிக்காக பண்ணுறது. சுக்கிரன் காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் அதிபதி, குடும்பத்திற்காக பண்ணுறது. அப்போது நீங்கள் இவங்களுக்காகலாம் செலவு பண்ணுறீங்க அப்படின்றது அர்த்தம். இதனால் எப்படி ஒருத்தருக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா, ஏன் கிடைக்காது? இதுதான் சந்தோஷமே. அதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோமே. கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைத்து பொருள் ஈட்டி அப்படியே பிள்ளைகளை அப்படி ஒரு பிரின்சஸ் மாதிரி, ஒரு இளவரசி போல் நம்ம அந்த பெண் குழந்தையும் சரி, நம்ம பையனையும் சரி, ஒரு இளவரசன் போல் பார்த்துப்போம்ல. அப்படி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். அவங்களுக்கு பர்த்டேனா அவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக அதை நம்ம செய்வோம். பெரிய ஸ்கூலில் எடுத்து போய் அவங்கள சேர்த்து விடுவோம். போகிறதுக்கு அப்படியே ஏசிலேயே போவாங்க. ஸ்கூல்லேயும் ஏசியாக இருக்கும், ப்ளே கிரவுண்டில் கூட ஏசிங்க. அதாவது அவுட்டோர் கேம்னு இருக்கும், அதில் கிடையாது, இன்டோரில் அங்கே கூட ஏசி அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம்ல, அது நமக்கு என்ன கஷ்டத்தையாக கொடுக்குது? ஐயோ, என் பிள்ளைக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணேன், யாராவது கஷ்டப்படுவாங்களா? அப்புறம் மனைவிக்கு நல்ல ஆபரணங்கள்லாம் வாங்கி கொடுக்கறது, அப்போ குடும்ப நபர்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது, அப்படியான செலவெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு சந்தோஷம் வரும். அப்புறம் இதே செலவை அதிகமாக பண்ணி ட்ரஸ்ட்டெல்லாம் நடத்துகிறாங்களே, அவங்களுக்கு இந்த பிரபல்யம் வரும், புண்ணியம்லாம் அவங்களுக்கு வரும். இதே பணத்தை பிஸ்னஸுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்கு அதனால் திரும்ப பணத்தை எடுக்க முடியும். பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதம் செலவு செய்து நீங்கள் பயன்பெறக்கூடிய மாதமாக இருக்குது. விரயபாவம் உங்களுக்கு வலுத்து இருக்குது. விரயபாவம் வலுத்து இருக்கும்போது ஒருத்தர் செலவே செய்யலை அப்படின்னா அவருக்கு பாதிப்பு உண்டாகும். அப்போ இதை சொல்லி உங்களை மிரட்டல, நீங்கள் கோச்சிக்காதீங்க, திட்டாதீங்க, செலவு பண்ணலன்னா உடம்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லலை. அதாவது எப்படி இதை சொல்கிறோன்னு சொன்னால்,
அந்த 12ஆம் பாவம்னு சொல்கிறதுல நிறைய இருக்கிறது. அது செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த இடம் சம்பந்தமான ஒரு வேலை நடந்துடுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த செலவு வேறு எங்கெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு போய் விடுறதுக்கான ஒரு அம்சம். அதனால் அப்படி ஒன்று இருக்கிறது. அப்போ இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்னா பணம் இருக்கிறவங்களுக்கு தான் பொருந்தும். நானே கஷ்டப்படுறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதே 12ஆம் பாவத்தில் கட்டாயம் செலவு பண்ணணும். எதை செலவு பண்ணணும்? உங்களுடைய நேரத்தை, உங்களோட டைமை நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்றது அர்த்தம். அப்போ டைமை நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்த்து இப்போ ஒரு டேட்டா இருக்குன்னா அது தேர்ந்து போயிடக்கூடாதுன்னு நம்ம கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் அப்படின்ட்டுலாம் இருக்கும். அன்லிமிட்டடோ இல்லை நிறைய டேட்டாவோ நம்ம கிடைக்காது. அப்போ பார்த்து பயன்படுத்துவோம். அதுபோல் உங்களுடைய நேரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. காலையில் எழுந்துட்டேன், நைட்டு நேரத்துக்கு நான் படுக்க போகிறேன், நடுவில் இவ்வளோ நேரம் இருக்குது. இதில் சாப்பிட்றதுக்கு நான் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த நேரம்லாம் போயிடும், ட்ராவலிங்க்கெலாம் போயிடும். மிச்சம் இவ்வளோ நேரம் இருக்குது, அதை நான் என்ன பண்ணிட்டேன், எப்படி யூஸ் பண்ணட்டும், அதை கொண்டு நான் எவ்வளோ பலன் அடையணும், அப்படியாக நீங்கள் யோசித்து பாருங்களேன். இதெல்லாம் பலன்கள் தான். அதாவது 12ஆம் இடம் உங்களுக்கு வளர்த்து இருக்கிறது, அது சம்பந்தமான அம்சம் இருக்கிறது, அது நடக்க போகிறது இந்த மாதம். அப்போது அதில் இருக்கிறது என்னென்ன நேரம், பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதில் பண்ணுறது செலவு பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போது இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, அதாவது நவம்பர் மாதத்தில் ஒன்று கையில் பணம் இருந்தால் பணம் செலவு பண்ணணும், அல்லது உங்களுடைய நேரத்தை பிரயோஜனமாக நீங்கள் செலவு பண்ணணும். அதுக்கு அடுத்த பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எதிர்காலத்தில் நீங்கள் அடைய வேண்டிய முக்கியமான இலக்கு. ஸ்கூல்லலாம் பிள்ளைங்கக்கிட்ட கேட்பாங்களே, நீ என்னவா ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோல் நீங்கள் என்னவா ஆகணுன்றதை டிசைட் பண்ணுறதுக்கான மாதம் இது. அப்படி சப்போஸ் இப்போ நீங்கள் டிசைட் பண்ணலன்னா 1 வருஷம் காத்திருக்கணும். ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி, காலபுருஷ தத்துவத்தின் பூர்வ புண்ணியாதிபதி நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் 12லேருந்து ராசிக்குள்ளே வருவார். அப்படி வரும்போது நீங்கள் என்னவா ஆகணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும் சூரியன் ராசியில் இருக்கக்கூடிய சமயத்தில். அப்போது அது உங்களுக்கு அடையிறதுக்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அதை நீங்கள் செய்யுங்க. இதை யூஸ் பண்ணிக்கங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். சூரியன் ராசியில் வரும்போது நம்ம அடைய வேண்டிய இலக்கை பற்றி தீர்மானிக்கணும். நன்றாக நிறைய விஷயங்களை யோசித்து பார்த்து எதுன்றதை செலக்ட் பண்ணுறது. செலக்ட் பண்ண பிறகு அது சம்பந்தமாக என்னென்னலாம் கற்றுக்கணும், எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது, சாதக பாதகங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். எழுதி வைக்கணும். மனசில் நினச்சா மட்டும் போகாது, எழுதி வைக்கணும். நான் இதுவாக ஆகப் போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன், நான் இதை அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வைக்கணும். இதை செய்யுங்க. இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதிக ஆதாயம், அதிக வருமானம், அதிக பொருள் உங்களை நோக்கி வருகிறது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு, அதுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. இதுதான் கவனமாக இருக்க வேண்டியது. அதிக ஆதாயத்தை தரக்கூடிய கொஞ்சம் பிரச்சனையோடு வரக்கூடிய விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விருச்சிக ராசி நவம்பர் மாதம், இந்த நவம்பர் மாதத்தில் சனிக்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில், அந்த விளக்கு ஏற்றக்கூடிய நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் நரசிம்ம சுவாமியை போய் பாருங்கள். மாலை நேரம் விளக்கேற்றக்கூடிய நேரத்தில் நரசிம்ம சுவாமியை போய் என்றைக்கெல்லாம் முடியுதோ அன்றைக்கி பார்க்கலாம், அல்லது சனிக்கிழமை பார்க்கலாம், அல்லது பிரதோஷ காலத்தில் பார்க்கலாம். இதை செய்யுங்க, அதனுடைய பலன் உங்களுக்கு தெரிய வரும்.